ஹலோ டீம், இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு வித்தியாசமான ஸ்டோரி கொண்ட மூவி தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு டைம் ட்ராவலும் அதோட சேர்ந்து ஒரு காதலும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம். ஒரு நோபிட்டாக்கு எப்படி டோரிமான் ஃபியூச்சர்லேருந்து வந்து அவனுக்காக ஹெல்ப் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம தான் இந்த படத்தில் நம்ம ஹீரோக்கு ஃபியூச்சர்லேருந்து ஒரு கேல் ரோபோட் வருது. வந்து நம்ம ஹீரோவை அவனுக்கு நடக்க போகிற பிரச்சனையிலேருந்துலாம் காப்பாற்றுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோபோட்டை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட லவ் என்னாச்சு, அது மட்டும் இல்லாம இந்த ரோபோட்டை யார் வீட்டில இருந்து இங்க அனுப்புனா அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்த்துருவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முறையா வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை ஆள் போட்டு வச்சுக்கோங்க. நான் உங்க நரேட்டர் 0106. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா 2008ல ஆரம்பிக்குது. இங்கதான் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 21st பர்த்டே. ஆனா நம்ம ஹீரோக்கு சொல்லிக்க யாருமே கிடையாது. இப்பதான் நம்ம ஹீரோ அவனோட பிளாஷ்பேக்கு போறான். அதாவது அவனோட 20வது பிறந்த நாளைக்கு போறான். அந்த நாள்ல அவன் ஷாப்பிங் போய்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காஸ்டியூம் போட்டு ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம ட்ரெஸ் திருடுறதையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கா. ஹீரோ போற இடத்துக்குலாம் அவன் வந்துகிட்டு இருக்கா. இப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம ஹீரோ அவனுக்கு அவனே பார்ட்டி கொடுத்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு தான் யாரும் இல்ல இல்லையா, அதனால அவனுக்கு அவனே ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வருது. எனக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கும் இன்னைக்கு தாங்க பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி ஹாப்பி பர்த்டேங்க அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல நிறைய ஆர்டர் பண்ணி நிறைய சாப்பிடுது. கடைசியில பில்ல பார்த்தோன்னே நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு காசு கிடையாது. இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு ஐடியா கொடுக்குறா. வா நம்ம இங்கிருந்து ஓடிடலாமே அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்குறா. அந்த ஐடியா அப்படியே பாத்தீங்கன்னா 2 பேரும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா, என்ன பண்றாருன்னா ஒரு போலீஸை கூட்டிட்டு இவங்க துரத்தி வந்துகிட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட இருந்து இவங்க தப்பிக்கணும் அப்படிங்கறதுனால டிராமா போடுவாங்க இல்லையா, அதுல போயிட்டு இவங்க ஒரு வேஷம் மாதிரிலாம் போட்டு எப்படியும் அங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்குமே இல்லாம இன்னைக்குதான் நம்ம ஹீரோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறான். அது மட்டும் இல்லாம எல்லா தப்பையும் அந்த பொண்ணு கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரா. அது வேற எந்த இடமும் இல்ல, நம்ம ஹீரோட வீடு தான் அங்க இருக்குது. வந்துட்டு அங்க அப்படியே கல் எடுத்து அடிப்பான். நம்ம ஹீரோக்கு என்னது நம்ம வீட்டு மேல கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அழுதுகிட்டு இவன் அந்த வீட்டுல இருக்கவன் என்னைய ஒரு நாள் வந்து ஹர்ட் பண்ணிட்டான், அது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த பொண்ணு. ஹீரோக்கா எதுவும் புரியல. இப்பதான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், எப்படி நான் உன்னை ஹர்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு நடு ரோட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கண்ணை மூட வைக்குது. கண்ணை மூட வச்சுட்டு அங்கிருந்து அந்த பொண்ணு கிளம்பலான்னு பாக்குது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குது. நம்ம ஹீரோவும் அவனுக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பான் இல்லையா, அதை வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட இதோ பாரு, நான் உன்ன மாதிரிலாம் இல்ல, நீ கடந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க, நான் ஃபியூச்சர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. அந்த பொண்ணு போனதுனால நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா என்னைக்கே இல்லாத சந்தோஷத்தை அன்னைக்கு ஒரு நாள் அந்த பொண்ணு கொடுத்துட்டு போச்சு இல்லையா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை. அப்படியே இங்க பிரசன்ட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோவோட 21st பர்த்டே. அப்ப பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து ஒரு மின்னல் பால் மாதிரி இந்த பூமிக்கு வருது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு போன வருஷம் நம்ம ஹீரோவை வந்து பார்த்துட்டு போச்சுல்ல, அதே மாதிரி உருவத்துல இருக்குது. அப்படியே அங்கிருந்து அந்த பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 3 காவாலி பசங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. ஆனா அப்பதான் அவங்களுக்கு தெரியுது அது பொண்ணு இல்ல, அது ஒரு ரோபோட் அப்படின்னு. அதாவது மனித உடல் கொண்ட ஒரு ரோபோட்டாம். அப்ப அந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா தன்னை சீனானுங்க இல்லையா, அந்த 3 பேர்த்தையும் போட்டீங்கன்னா அடி பிரிச்சு எடுத்துடுது. அதுக்கப்புறம் இந்த ரோபோட் அதே ஷாப்பிங் மாலுக்கு போகுது. அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க ஒர்க்கருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாக்கு கொடுத்து மயக்கம் அடைய வச்சிடுது. அதுக்கப்புறம் இது போய் ட்ரெஸ் திருடி போட்டுக்கிட்டு வந்துட்டு ஒரு பேக்கரியில போயிட்டு கேக் வாங்குது. கேக் வாங்கிட்டு காசு கொடுக்காம அப்படியே டப்பு ஓடி வந்துடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சோகமா தான் இருக்கிறான். அவனுக்கு அவனே ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணிக்கிறான். அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், அதாவது இந்த ரோபோட் இருக்கு இல்லையா, கையில கேக் ஓட போகுது. போனதுக்கு அப்புறம் அந்த கேக்கை வச்சு ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி ஒரு ரோபோட் மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கேண்டில நம்ம ஹீரோ ஊதி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோவோட தலைய அந்த கேக் மேல அடிக்க வச்சிடுது. அதுக்கப்புறம் ஒரு சாம்பியன் பாட்டில் எடுத்து அதை நல்லா குலுக்கி நம்ம ஹீரோ மேல தெளிச்சு விட்டுருது. இதெல்லாம் என்னதான் நார்மலா இருந்தாலும் ஆனா அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா ஏதோ ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி, இதுக்கப்புறம் இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணி வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உடனே நடத்திக்கிட்டு இருக்குது. அதே பார்ல ஒரு சைக்கோ ஆளு குடிச்சு போட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் கையில இருந்த கண்ணை பாத்தீங்கன்னா அப்படியே தடபடன்னு சுட ஆரம்பிக்கிறான். அங்கிருந்த எல்லாரும் பாத்தீங்கன்னா பயந்து போயிடுறாங்க. அந்த ரோபோட் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காப்பாத்துது. அதுக்கப்புறம் அந்த ரோபோட் அந்த சைக்கோ இருக்க
இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட போயிட்டு அவன் வாயிலே நிறைய பெட்ரோலை ஊத்தி அவனை அங்கிருந்து அப்படியே வெளியே வீசிடுது. அந்த நேரம்னு பாத்தீங்கன்னா யாரோ வந்து சிகரெட் இருந்தாங்க போட, அப்படியே அந்த சைக்கோ பையன் அங்கேயே எரிஞ்சு அப்படியே இறந்தும் போயிடுறான். ஆனா இதெல்லாம் கண்டுக்காத அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருது. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரோபோட்டோட கண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி வருது. அந்த ப்ரொஜெக்டருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 85 வயசான ஒரு தாத்தாவை காமிக்கிறாங்க. அது வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ தான். அவருக்கு கை விளங்காம போயிருக்குது. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கன் ஷூட் நடந்தது இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் நம்ம ஹீரோ மேல பட்டுட அதுல இருந்து அவருக்கு அந்த கை விலகாம போயிடுது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு லாட்ரி மாதிரி விழுந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் விழுந்திருக்குது. அதை வச்சுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஒரு 80 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வயசான ஹீரோ வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் சாக்கா பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, இதோ பாரு, உனக்கு நீ நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது, உன்னை அந்த பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்த தான் இந்த ரோபோட்டை நான் அனுப்பிச்சிருக்கேன். அந்த ரோபோட்டுக்கு இப்போதைக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, ஆனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஃபீலிங்ஸ் வந்துடும், நீ அந்த ரோபோட்டை நல்லா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே அந்த மறைஞ்சு போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு என்னன்னு புரியல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான், இதோ பாரு எனக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதுக்கு அந்த ரோபோட் இருந்துட்டு எந்த பதிலுமே சொல்லாது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்காக அதை சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்னு பண்ணும் பாருங்க. நம்ம ஹீரோ போயிட்டா ஒரு ஓனான மாதிரி ஒன்று வளர்த்துக்கிட்டு இருப்பான், அதை அடிச்சு குழம்பு வச்சு கொடுத்துடுது நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோக்கா என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ரோபோட்டை காலேஜுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனா போற வழியில பாத்தீங்கன்னா அவனுக்கு டைம் ஆயிடுது. இதோ பாரு எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த ரோபோட் கிட்ட சொல்லும் போது அந்த ரோபோட் நம்ம ஹீரோவை அப்படியே தூக்கி வச்சுட்டு பேசையா ஓட ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதுல பயந்து அவனோட ஹார்ட் பீட் எல்லாம் படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் லஞ்சார்ல பாத்தீங்கன்னா இந்த ரோபோட் ஒரு கறியை எலும்போட சேர்த்து கடகரன் சடைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் பக்கத்துல தான் இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவான். வந்து அவன் தொணன்னு பேசிக்கிட்டு இருப்பான். இது அந்த ரோபோட்டுக்கு பிடிக்காது. சிப்போ அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி அவனை சும்மா தள்ளி விட்டுரும். அவனா பக்கத்துல இருக்கிற டேபிளுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எந்த தைரியத்துல அந்த ரோபோட்டை ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போவான்னு தெரியல, அந்த ரோபோட்டை ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாருமே ட்ரிங்க் குடிக்கிறாங்க. இந்த ரோபோட்டும் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு கிளாஸ் எடுத்து அந்த ட்ரிங்கை குடிக்க உள்ள மால் ஃபங்க்ஷன் ஆகி அந்த ரோபோட்டோட கண்ணுல இருந்து ப்ரொஜெக்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோக்கு பயம் வந்துடுது. அது மட்டும் இல்லாம அந்த ரோபோட்டோட தலை 360 எல்லாம் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடுது. இவனா இங்க இருந்தா பிரச்சனையாயிருமேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கூட்டிட்டு போயிடுறான். அப்படியே அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ காலேஜ்ல இருக்கான், அந்த ரோபோட் கூட தான் இருக்கான். அப்போ ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா முக்கியமா போர்ட்ல என்னமோ நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோக்கு தூக்கம் வந்துடும் போல, அப்படியே அவன் தூங்கிடுவான். எந்த ப்ரொஃபஸரா இருந்தாலும் கோவம் வரும் இல்லையா, அதனால அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சாப்பீஸ் எடுத்து நம்ம ஹீரோ மேல வீசிடுறாரு. அது நம்ம ஹீரோவை பார்த்து வந்துகிட்டு இருக்கு. இந்த ரோபோட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சாப்பீஸ பிடிச்சு அப்படியே திருப்பி ரிட்டன் ப்ரொஃபசர் மேலேயே வீசி விட்டுரும். அவரு ஜஸ்ட் மினிட்ஸ் நவுந்தாரு. எந்த அளவுக்கு அது பவரா வீசிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டு ஒட்டார அளவுக்கு அது பவரா வீசிருக்கும். காலேஜ் முடிஞ்சதும் ஈவினிங் நம்ம ஹீரோ ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வேலைக்கு போறான். அங்க அந்த ரோபோட்டையும் கூட்டிட்டு போறான். அதுக்கு வெளியில ஒரு குழந்தை தன்னோட பால் ரோட்ல விழுந்துருச்சுன்னு சடனா எடுக்க ஓடி போக அங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் வேகமா வருது. அவங்க அம்மாவா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்தும் போது அந்த ரோபோட் இருக்கு இல்லையா, இந்த ரோபோட் தான் போயிட்டு அந்த குழந்தைய காப்பாத்தி விட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு தேவையான எல்லா ஹெல்ப்புமே இந்த ரோபோட் பண்ண ஆரம்பிக்குது. ப்ரொஃபசர் நடத்துற பாடத்தெல்லாம் இது ஒரு வீடியோ மாதிரி போட்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்க மாதிரி தெரியல, அவன் பாட்டுக்கு திரியறான். இந்த ரோபோட் இருக்கு இல்லையா, இது நைட் நேரத்துல வெளியே போயிட்டு சிட்டில இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுது. அப்படியே ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இதோ பாரு நீ வந்து உன்னோட சொந்த ஊர் போக முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஃபியூச்சர்ல என்ன ரொம்ப பாடா படுத்திட்ட, ரொம்ப புலம்பிட்ட, என்னால அப்ப அதுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியல, இப்பவா உன்னோட சொந்த ஊருக்கு போய் பார்த்தலான்னு கூப்பிடுது. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஹீரோவோட சொந்த ஊர் நிலநடுக்கம் வந்து அப்படியே மொத்தமா அழிஞ்சு போயிருக்கும். அதுலதான் அவனோட அப்பாவும் அம்மாவும் நம்ம ஹீரோ இழந்துடுப்பான். இதனால இந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோபோட்டே ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்குது. ஆனா நம்ம ஹீரோவை இன்னும் பாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி கூட்டிட்டு போகுது. அதாவது அவனோட நகரம் அப்படியே இருந்தது இல்லையா, அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவை அங்க கூட்டிட்டு போகுது. நம்ம ஹீரோ அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருக்காங்க. எங்க பார்த்தாலும் பார்த்த முகமாவே இருக்குது. ஏன் நம்ம ஹீரோ தன்னோட சின்ன வயசுல இருந்த தன்னை தானே அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இறந்து போன அவனோட அப்பாவையும் அம்மாவையும் பாக்குறான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனா அந்த ரோபோட் வரும்போது சொல்லித்தான் கூப்பிட்டு வந்திருக்கோம், எங்க போயிட்டு யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு. இப்படியே ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசு ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ் ஒளி வச்சுட்டு போறான். இத இந்த ரோபோட்டும் இந்த 21 வயசு ஹீரோ இருக்கான் இல்லையா அவனு போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா
அவன் அவங்க அம்மா கூட எடுத்த போட்டோவும் பல திங்ஸ் வச்சிருக்கான். அந்த போட்டோக்கு பின்னாடி நான் இந்த மாதிரி பெரியவனாலும் சயின்டிஸ்ட் ஆக்க போறேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அவன் வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்கான். அவன் டிவில ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு டெரரிஸ்ட் மக்கள் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கானாம். இதை பார்த்த உடனே அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா வேகமா ஓடி போயிட்டு அந்த டெரரிஸ்ட கீழே தள்ளி விட்டுருது. அந்த டெரரிஸ்ட் அப்படியே போலீஸும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இது எந்த அளவுக்கு வேகமா போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கேமரால கவர் ஆயிருக்கு. ஆனா அவ்வளோக்கு கவர் ஆகல. யாரு என்னன்னே தெரியாத அளவுக்கு கவர் ஆயிருக்குது. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் மேல லவ் அதிகமாகிட்டே போகுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டப்புன்னு கிஸ் பண்ணி விட்டுறான். ஆனா அந்த ரோபோட்டுக்கு தான் ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லை இல்லையா, அதனால அது எதுவுமே கண்டுக்கல. நம்ம ஹீரோவா இதுக்கு எப்படியாவது ஃபீலிங்ஸ கொண்டு வரணுமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அப்பதான் இவனோட மூளைக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் வேற ஒரு பொண்ணு கூட பழகுனா இந்த ரோபோட்டுக்கு பொறாம வரும், பொசசிவ்னஸ் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட பழக ஆரம்பிக்கிறான். ஆனா அது அவனுக்கே வம்பா வந்து முடியுது. என்னன்னு பார்த்தா இந்த ரோபோட்டுக்கு எந்த பொசசிவ்னஸ் எந்த பொறாமையும் வரல. ஆனா இந்த ரோபோட்டுக்கு இதெல்லாம் வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா ஒரு பொண்ணு பார்த்தான் இல்லையா, அந்த பொண்ணை அப்படியே கிஸ் பண்ண போயிடுறான். அந்த பொண்ணா இவன் அப்படியே ஒரே அறையா அரைஞ்சிடுது. இதெல்லாம் இவனுக்கு தேவையா? ஆனா ஹீரோவை அடிச்சதை பார்த்த அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா ரொம்ப கோவம் வந்து அந்த பொண்ணை அங்கிருந்து அப்படியே தூர தூக்கி வீசிடுது. இப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து சரியான கோவம் வந்துடுது. ஏன் உனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரோபோட்டை திட்ட ஆரம்பிச்சிடறான். எந்த வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டான்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பர்த்டேக்கு வந்துச்சு இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சொல்லிருக்கும் இல்லையா நீ என்ன ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்ப திட்ட ஆரம்பிக்கிறான் அந்த ரோபோட்டை. அது மட்டும் இல்லாம நீ என் கண்ணிலேயே படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரோபோட்டையும் அங்கிருந்து போக சொல்லிடுறான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோ அந்த ரோபோட்டை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே ஒரு நாள் பாத்தீங்கன்னா நிலநடுக்க வர ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோவா அப்படியே கண்ணாடி வெளியே பாக்குறான். பார்த்தா எல்லா பில்டிங்குமே கீழே சரிஞ்சுக்கிட்டு இருக்குது. கடைசியில இவனோட பில்டிங் கீழே சரிய போகுது. நம்ம ஹீரோ அவ்வளவுதானே நம்ம முடிஞ்சுட்டா அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துது. அந்த ரோபோட்டை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு சரியான சந்தோஷம். அத ரொம்ப கட்டியும் பிடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு சேஃபான பிளேஸுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் நம்ம ஹீரோவை இடிக்க வந்துட நம்ம ஹீரோவை இது தூரம் தூக்கி வீசிட்டு அந்த ட்ரக்ல அடி இது வாங்கிக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய சுவர் வந்து நம்ம ஹீரோ மேல உழுக போகுது. அதுல இருந்து இது நம்ம ஹீரோவை காப்பாத்துது. கடைசியில அங்கிருந்த இடர்பாடுகளை மாட்டி பாத்தீங்கன்னா அது தன்னோட பாதி உடம்பையே எழுந்துருது. ஆனா இந்த சமயத்துல நம்ம ஹீரோ இடத்துல உழுக போவான். நம்ம ஹீரோவை போயிட்டு அதை காப்பாத்தி விட்டுருது. அதுக்கப்புறம் தான் சாக போறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு நம்ம ஹீரோ கிட்ட பேசுது. இதோ பாரு எனக்கு நீ சொன்ன ஃபீலிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே இறந்தும் போயிடுது. அதுக்கப்புறம் எண்ணி 65 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு வயசான கெட்டப்ல இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த இறந்து போச்சு இல்லையா ரோபோட், அந்த ரோபோட்டை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறான். அதோட மறுபடியும் ரெடி பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அதோட பழைய நினைவுகளையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ திருப்பி கொண்டு வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போக போக நம்ம ஹீரோ அப்படியே இறந்து போயிடுறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி 2133 தான் காமிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் ஸ்டீன்ல ஒரு பொண்ணு வந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு தான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போல ஒரு மியூசியமுக்கு வந்திருக்குது. வந்து பார்த்தா நாங்க நம்ம ஹீரோவும் அந்த ரோபோட்டும் இருக்குது. அந்த ரோபோட்டை பார்த்தா இந்த பொண்ணு மாதிரியே இருக்குது. என்ன இது என்ன மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நினைக்கிறா. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஸ்டாஃப் கிட்ட கேட்கறா இந்த ரோபோட் என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த ரோபோட்டை பத்தி அவன் சொல்றான். இந்த ரோபோட்டை வந்து 2070 பண்ணாங்க. ஆனா இந்த ரோபோட்குள்ள 2018 மெமரிஸ் எல்லாம் இருக்குது. அதான் எப்படின்னு தெரியல. எல்லா மெமரிஸும் வந்து 2080 எல்லா மெமரிஸும் வந்து இது வச்சிருக்குது. இப்ப என்னெல்லாம் நடந்துச்சோ அது இது ரெக்கார்ட் பண்ண மாதிரி பண்ணி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கா கியூரியாசிட்டியில என்ன பண்றா அப்படின்னா அந்த ரோபோட்டை அவ ஏலத்துக்கு வாங்கி முடிச்சிடறா. வாங்கிட்டு அதை கொண்டு போயிட்டு அதோட மெமரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தனக்குள்ள வர வச்சுக்கிறா. அங்க என்ன நடந்துச்சு அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அப்ப இருந்த நம்ம ஹீரோவையும் அவ பாத்திருப்பா இல்லையா, என்னமோ தெரியல அந்த ஹீரோவை இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட. அதனாலதான் பாத்தீங்கன்னா கரெக்டா 2007 பாத்தீங்கன்னா அதாவது இந்த ரோபோட் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு முன்னாடி இவ போயிட்டு நம்ம ஹீரோவை பார்த்திருக்கா, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா. ஆனா இவளால அங்க வாழ முடியாதுன்னு நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ஃபியூச்சருக்கு திரும்பி வந்துடுறா. ஆனா இன்னும் நாட்கள் போக போக அவளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல இருந்த காதல் ரொம்ப இதா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அந்த ரோபோட்டை இழந்து அழுதுகிட்டு இருப்பான் இல்லையா, அதாவது அந்த நிலநடுக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு நம்ம ஹீரோ போய் பாக்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட அங்கேயே இருந்தலான்னு முடிவு பண்றா. அதுக்கப்புறம் அவன் ஹீரோ கூட சந்தோஷமா அங்கேயே வாழ ஆரம்பிச்சிடறா. ஆனா இவ பாத்தீங்கன்னா தன்னோட ஃபியூச்சர் லைஃபையே ஹீரோக்காக தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட 65 வருஷத்தை அந்த ரோபோட்டை திருப்பி கொண்டு வரதுலயே விட்டுருக்கான். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 விதமான லவ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. முதலாவது அந்த
பழைய ஹீரோ, அதுக்கப்புறம் இந்த மிடில் ஏஜ் ஹீரோ, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தன்னோட காதலனுக்காக ஃபியூச்சர்ல இருந்து இங்க வந்திருக்கா. சரி சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஐ ஹோப் இந்த படம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி இதே மாதிரி வேற ஒரு படத்துல சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.